அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இந்த பிரைம் நம்பர்ஸ்ல வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the number of prime numbers between 1 to 50, அதாவது 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனை இருக்கு? 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, நெக்ஸ்ட் 47. ஸோ மொத்தமா எண்ணிங்க அப்படின்னா 15 பகா எண் வரும். பாருங்க, இது ஒரு 5, இது ஒரு 5, கீழே ஒரு 5, மொத்தம் 15 பகா எண் வரும். சரியா? ஸோ தெளிவா ஞாபகம் வச்சுங்க, 1ல இருந்து 50 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு? த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 50 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 15, 15. ஓகேவா? ஸோ இதே கொஸ்டின் வேற எப்படி கேட்கலாம்? 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. சரியா? 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு 25 பகா எண் இருக்கு. இந்த கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 100 இஸ். சரியா? 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 25. ஓகேவா? ஸோ அதே போல ஒரு எக்ஸ்ட்ரா தகவல், இதையும் தெரிஞ்சுங்க. இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதை தெரிஞ்சுங்க. 1ல இருந்து 1000 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும்? ஸோ எக்ஸ்ட்ராவா ஒரு சில தகவல் சொல்லணும்ல. ஸோ இந்த தகவலை தெரிஞ்சுங்க. 1ல இருந்து 1000 வரைக்கும் த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 1 to 1000 அப்படின்னு கேட்டீங்கன்னா 168 பகா எண் இருக்கு. சரியா? 168 பிரைம் நம்பர்ஸ் இருக்கு. இதெல்லாம் கொரோனாக்கு முன்ன கேட்டிருந்த மாடல். சரியா? சிம்பிளா சொல்லணும்னா ஆஃப்டர் கொரோனா இப்பெல்லாம் எப்படி தெரியுமா எக்ஸாம் வருது? அதாவது 2020 அப்புறம். சரியா? அந்த கொஸ்டின் பேப்பர்ல பிரைம் நம்பர்ஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அவங்களும் யோசிக்கிறாங்க வேற மாதிரி. என்னன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் கேட்டதானே உனக்கு ஆன்சர் தெரியும். நான் அந்த மாதிரி கேட்க மாட்டேன். 30ல இருந்து 70 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கு இப்படி கேட்கறாங்க. சரியா? சோ த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 30 to 17 கேட்டா இப்ப என்ன செய்யறது? சார் நீங்க என்ன சொன்னீங்க? 1ல இருந்து 50, 1ல இருந்து 100, இந்த மாதிரி தான் கொஸ்டின் சொன்னீங்க. கரெக்டா? அதான் கேட்கறது. நடுவுல இருந்து இப்படி கேட்கறாங்க, 30 to 70 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர்ஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சொன்னா 31 பிரைம் நம்பரா, 32 பிரைம் நம்பரா, 33 பிரைம் நம்பரான்னு ஒன்னொன்னா யோசிச்சோன்னா டைம் போயிடும். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். என்னன்னா இது ஞாபகம் வச்சுங்க, 44 அதுல பாதி 22, கடைசியில 3, 2, 1ன்னு எடுத்துக்கிறேன். 7 நம்பர் எடுக்கனா. ஸோ 44 அதுல பாதி 22, கடைசியா 3, 2, 1, 7 நம்பர் எழுதியிருக்கேன். இந்த 3க்கு முன்ன 2 எழுதிங்க. இந்த 23 அப்படியே மாத்தி எழுதுனா 32. ஸோ இதுதான் இந்த 10 நம்பர். ஸோ ஞாபகம் வச்சுங்க, 44, 22, 32, 23, 21. சோ 44ல பாதி 22, கடைசியா 3, 2, 1, 3க்கு முன்ன 2 வரும். இந்த 23 அப்படியே மாத்தா 32. இதுதான் அந்த 10 நம்பர். இந்த 10 நம்பர் யாரு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 முதல் 10 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை என்ன? 4. அதுதான் நம்ம என்னன்னு சொன்னோம்? 2, 3, 5, 7ன்னு சொன்னோமா? அதே போல 11ல இருந்து 20 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்குன்னு கேட்டா அதுவும் 4 தான். அது என்னென்ன? 11, 13, 17, 19. இது 21ல இருந்து 30 வரைக்கும் இருக்கிற பகா எண். 21ல இருந்து 30 வரைக்கும் எத்தனை இருக்கும்? 23ன்னு ஒண்ணு இருக்கும். நெக்ஸ்ட் 29ன்னு ஒண்ணு இருக்கும். 2 பகா எண், அதனால தான் 2. சரியா? இதுவும் 31ல இருந்து 40 வரைக்கும் இருக்கிற பகா எண். 31 வந்து ஒரு பகா எண்ணா. நெக்ஸ்ட் வேற என்ன வரும்?
37 வந்து ஒரு பகா எண். கரெக்டா? சோ அதுதான் அந்த 2ன்னு கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி எழுதிட்டே வரனா இது யாருப்பா? 91ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற பகா எண் ஒன்னே ஒண்ணு. சரியா? இதுவும் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 91ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுதான் இருக்கும். அது எதுன்னு கேட்டீங்கன்னா 97. சரியா? 91ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற ஒரே பிரைம் நம்பர் எது? 97 தான். இந்த 97க்கு இருக்கிற சிறப்பு என்ன சார்? ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 97 தான் இரட்டைப்படை, சாரி இப்படி சொல்லலாம், 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண். சரியா? 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண், அதாவது லார்ஜஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர். சரியா? லார்ஜஸ்ட் 2 டிஜிட் பிரைம் நம்பர், இரட்டைப்படை, சாரி 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 97. ஓகேவா? இது 97க்கான சிறப்பு. இப்ப நான் கொஸ்டின் என்ன கேட்டேன் அதை மறந்துடக்கூடாது. 30க்கும் 70க்கும் நடுவுல எத்தனை பகா எண் இருக்குன்னு கேக்குறாங்க. 31 இங்க ஸ்டார்ட் ஆகுதா? இது 41 டு 50, இது 51 டு 60, நெக்ஸ்ட் இது 61 டு 70. கரெக்டா? இது 71 டு 80, இது 81 டு 90, இது 91 டு 100. கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க, நமக்கு தேவை என்ன? 31ல இருந்து 70 வரைக்கும் வேணும். சோ இது வரைக்கும் வரும். எத்தனை நம்பர் வருது? 2 3 2 2. இந்த 4 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணீங்கன்னா 5 7 9. கரெக்டா? சோ 30ல இருந்து 70 வரைக்கும் எத்தனை பகா எண் இருக்கும்? 9 பகா எண் இருக்கும். சோ இந்த மாதிரி சம் போட்டு போலாம். இந்த ஒரு ஷார்ட்கட் தெரிஞ்சா, இந்த 10 நம்பர் ஞாபகம் இருந்தா. ஓகேவா? சோ இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிடலாம். ஓகேவா? சோ இதுல பிரைம் நம்பர்ஸ 2ஆ பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன வகையான பிரைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னு ட்வின் பிரைம். சரியா? ட்வின் பிரைம் அதாவது இரட்டை பகா எண்கள். இல்லைன்னா இத ரிலேட்டிவிட்டி பிரைம்னு சொல்லலாம். ரிலேட்டிவிட்டி பிரைம். சரி, ஓகே. வேற என்ன சார் வரும்? கோ பிரைம், சார்பகா எண்கள். சரியா? சோ அது என்ன சார்? சார்பகா எண்கள், இணை பகா எண்கள், இல்லைன்னா இரட்டை பகா எண்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் பாருங்க. ட்வின் பிரைம் அப்படின்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அதாவது சிம்பிளா சொல்லணும்னா 3 கண்டிஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா ட்வின்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க. கரெக்டா? ட்வின்ஸ், இரட்டை. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டுமே பகா எண்ணா இருக்கணும். இரட்டை பகா எண், ட்வின் பிரைம்ஸ். கரெக்டா? சோ ரெண்டுமே பகா எண் வர மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கிறேன். 11 13 ரெண்டுமே பகா எண்ணா. கரெக்டா? சோ கொடுத்திருக்கிற 2 நம்பருமே பகா எண்ணா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்வின் பிரைம்ஸ் அப்படின்னா. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அதுக்கான டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் அதாவது இந்த 13க்கும் 11க்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க? 2. சோ ஞாபகம் வச்சுங்க, கொடுத்திருக்கிற 2 நம்பருமே பகா எண்ணா இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் அதுக்கான டிஃபரன்ஸ் 2ஆ இருக்கணும். சரியா? டிஃபரன்ஸ் வந்து 2ஆ இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு பேர் 29 31 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இது ரெண்டுமே பகா எண், இதுக்கான வித்தியாசமும் 2. கரெக்டா? சோ இந்த மாதிரி நம்பரை தான் ட்வின் பிரைம்ஸ், இரட்டை பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கான HCF, அதாவது மீ போ வா. சோ அந்த டாபிக் பார்க்கும்போது அதை டீப்பா பார்க்கலாம். இப்போதைக்கு HCF அப்படின்றது சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்? 11 13 ரெண்டுமே பொதுவா 1ஆம் வாய்ப்பாடுல மட்டும்தான் வரும். அப்ப அந்த HCFன்றது பொதுவா எந்த டேபிள்ல வருமோ அதை எழுதுறது. சரியா? சோ 29 31 ரெண்டுமே பொதுவா 1ஆம் வாய்ப்பாடுல மட்டும் தானே வரும்.
கரெக்டா? சோ இதுக்கான HCF 1 இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன் கரெக்டா இருந்தாலே இந்த கண்டிஷனும் வந்துருங்க. ஓகேவா? இந்த 3 கண்டிஷன் வந்தா அதுதான் ட்வின் பிரைம்ஸ், இரட்டை பகா எண். சரி, அப்ப சார் பகா எண்கள்னா என்ன? கோ பிரைம்ஸ்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஏதாவது 2 நம்பர் தராங்க, சரியா? ஏதாவது 2 நம்பர், அந்த 2 நம்பர் பகா எண்ணாதான் இருக்கணும், பகு எண்ணாதான் இருக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. கொடுத்திருக்கிற நம்பர் ஏதாவது 2 நம்பரா இருக்கலாம். அந்த 2 நம்பருக்கான HCF மட்டும் 1 இருந்துச்சுன்னா அதுதான் கோப்ரைம் நம்பர், சார் பகா எண்கள். இது புரியும் நினைக்கிறேன். என்ன சொல்றேன்? 9, 14 இது இந்த 9 இருக்கு பாருங்க, 1 வாய்ப்பால்ல 9 வாய்ப்பால்ல மட்டும் வந்திருந்தா பகா எண். இது எக்ஸ்ட்ராவா 3 வாய்ப்பால்ல வருது இல்ல, அப்ப இத பகா எண்ணுன்னு சொல்ல மாட்டோம், பகு எண்ணுன்னு சொல்லுவோம். கரெக்டா? சோ இதுவும் வந்து ஒரு பகு எண், 14 வந்து ஒரு பகு எண். ரெண்டுமே காம்போசிட் நம்பர் தான். ஆனா இது ரெண்டுமே பொதுவா எந்த டேபிள்ல வரும்னு கேட்டா எதுலயுமே வராது, 1 வாய்ப்பால தவிர. ரைட்டா? சோ அப்போ HCF 1 வருதா, அந்த மாதிரி வந்தாலே அது சார் பகா எண் தான். அதுக்கு வித்தியாசம் 2 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெண்டுமே பகா எண்ணா இருக்கணும்னு அவசியம் இல்லை. HCF 1 வந்தா மட்டும் போதும், அதாவது 3வது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும் போதும். சரியா? சோ இந்த 2 கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க, சம்முல யூஸ் ஆகும், LCM HCFலாம் நிறைய யூஸ் ஆகும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் காம்போசிட் நம்பர்னா என்னன்னு பார்ப்போம். காம்போசிட் நம்பர் பகு எண்கள். சோ பகா எண் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பகு எண்கள் அப்படின்னா என்ன சார்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த 4ன்ற நம்பரு எந்தெந்த வாய்ப்பால்ல வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வாய்ப்பால்ல வரும், 4 வாய்ப்பால்ல வரும். கரெக்டா? இது இல்லாம எக்ஸ்ட்ராவா 2 வாய்ப்பால்லையும் வரும். 1ல 4ல மட்டும் வந்திருந்தா இது பகா எண், பிரைம் நம்பர்ஸ். ஆனா எக்ஸ்ட்ராவா 2 வாய்ப்பால்ல வருது இல்ல, அதனால இது பேரு பகு எண். பகு எண்ணா ஒரு நம்பரை 2ற்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல பிரிக்க முடியும் அப்படின்னா அதுதான் பகு எண். சரியா? இப்ப 4ன்ற நம்பரை என்னால 3 வாய்ப்பால்ல சொல்ல முடியும். சோ இத பகு எண் அப்படின்னுவாங்க, காம்போசிட் நம்பர்னு. இதுக்கு டெஃபினிஷன் என்ன சார்? a number which contains more than 2 factors. சரியா? 2ற்கு மேற்பட்ட காரணிகள் இருந்தா, ஒரு எண்ணானது 2ற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருந்தால் அதுதான் பகு எண். ஓகேவா? சோ அப்ப 4ன்றது பகு எண்ணா? கரெக்டா? சோ பகா எண் எங்க ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னோம்? 2ல ஸ்டார்ட் ஆகும். கரெக்டா? 2ல ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த 1 யாரு சார்? 1 பகு எண்ணும் சொல்லக்கூடாது, பகா எண்ணும் சொல்லக்கூடாது. இந்த 1க்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது ஆக்சுவலா பகு எண் சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிக்க வச்சிருந்தேன். அந்த 1க்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. சரியா? 1 வந்து பிரைம் நம்பர்னு சொல்லக்கூடாது, காம்போசிட் நம்பர்னு சொல்லக்கூடாது. ஏன்னா 1 எந்த வாய்ப்பால்ல வரும்? 1 வாய்ப்பால்ல மட்டும்தான் வரும். கரெக்டா? வேற எந்த வாய்ப்பால்லையும் வராது. ரைட்டா? சோ இந்த மாதிரி நம்பரை, அந்த 1 என்னன்னு சொல்லுவாங்க? பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. 1 இஸ் நாட் a prime number and not a composite number அப்படின்னு சொல்லலாம். சரியா? அப்ப 1க்கு என்ன சார் பேரு? பகு எண்ணும் இல்லைன்றீங்க, பகா எண்ணும் இல்லைன்றீங்க. அப்ப அதுக்கு என்ன பேர் வைக்கலாம்? 1 என்பது பொது காரணி. சரியா? 1 என்பது பொது காரணி. இத இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னா யூனிவர்சல் ஃபேக்டர். யூனிவர்சல் ஃபேக்டர் இல்லனா காமன் ஃபேக்டர். சரியா? சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ல இதுவும் முக்கியமான பாயிண்ட். 1 என்பது பகு எண்ணும் அல்ல, பகா எண்ணும் அல்ல. இப்ப 1 என்பது என்ன? பொது காரணி. சரியா? சோ இந்த இடத்துல பாருங்க, 1 பகா எண் இல்ல, பகு எண் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, 2 தான் பகா எண்ணு.
சின்ன பகா எண் எது? 2 தான். அடுத்த பகா என்னது? 3 தான். சோ அதுக்கு அடுத்த நம்பரான 4 தான் ஃபர்ஸ்ட் பகு எண்ணா இருக்கும். சரியா? 4 தான் ஃபர்ஸ்ட் பகு எண். நான் என்ன சொன்னேன் பகு எண்ணுக்கு டெஃபினிஷனு? 2ற்கு மேற்பட்ட காரணிகளை கொண்டிருந்தால் அதுதான் பகு எண். சரியா? 4ன்ற நம்பரு 3 வாய்ப்பாடுல வருது, அதாவது 2ற்கு மேற்பட்ட வாய்ப்பாடுல வருது, அதனால இத பகு எண் அப்படின்னு சொல்லலாம். சரியா? மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ். லாஜிக் புரியுதுல்ல? சோ நெக்ஸ்ட், சரி இதுல மிக சிறிய பகு எண் எது சார்? மிக சிறிய பகு எண் எது? 4 தான். இங்க இருந்து தான் பகு எண்ணே ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் 3 நம்பர்ல 1 பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல, 2 3 பகா எண், 4 தான் ஃபர்ஸ்ட் பகு எண். சரியா? அப்போ அதை என்னன்னு சொல்லலாம்? ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்மாலஸ்ட் காம்போசிட் நம்பர் அப்படின்னு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட், இதுல இருந்து வேற என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? 1ல இருந்து 100 வரைக்கும் எத்தனை பகு எண் இருக்குன்னு கேக்குறாங்க. the number of composite numbers from 1 to 100 அப்படின்னு கேக்குறாங்க. இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? மொத்தம் 1ல இருந்து 100 வரைக்கும் 100 நம்பராப்பா. 1ல இருந்து 100 வரைக்கும் மொத்தம் 100 நம்பர். இந்த 100 நம்பர்ல 25 நம்பர் என்ன நம்பரு? பகா எண். சொல்லிருப்போம் டெஃபினிஷன் சொல்லும்போது the number of prime numbers between 1 to 100 is 25. கரெக்ட் தானே? 1 முதல் 100 வரை உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை 25. அப்போ மொத்தம் 100 நம்பர்ல 25 நம்பர் போனா மீதி 75 நம்பர் என்னவா இருக்கும்? பகு எண், காம்போசிட் நம்பரா இருக்கும். கரெக்டா? ஆனா இதுலயும் ஒரு கண்டிஷன் நான் சொன்னேன், 1 என்பது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல. சோ அப்போ 1 எடுத்துட்டு வந்து நான் பகு எண்ல சேர்க்க கூடாது. அந்த 1 கழிச்சிட்டீங்கன்னா மொத்தம் 74 பகு எண் இருக்கும் 1ல இருந்து 100 வரைக்கும். சரியா? அப்ப இதுக்கு என்ன சொல்லலாம்? the number of composite numbers from 1 to 100 is 74. புரியுதா? 1 முதல் 100 வரை உள்ள பகு எண்களின் எண்ணிக்கை எத்தனை? 74. சரியா? லாஜிக் புரியுதா? 74. சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர்ஸ், பகு எண்கள் அப்படின்ற கான்செப்ட் ஓவர். சரியா? சோ நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இதுலயே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயங்க, சக்சஸர் ப்ரெடியூசர் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். இது நான் சும்மா ஜெனரலா சொல்லிட்டு போயிடுறேன். சரியா? முன்னினா என்ன, தொடரி அப்படின்னா என்ன? சார் முன்னினா தெரியல சார், ஆனா தொடரி அப்படின்னா தனுஷ் நச்ச படம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. சரியா? சோ விஷயம் என்னன்னா முன்னி அப்படின்றது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 100ன்னு ஒரு நம்பர் இருக்குப்பா, இதுக்கு முன்னி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல 1 கழிச்சிருங்க, இதுதான் 100ன் முன்னி. சரியா? இத என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷ்ல ப்ரெடியூசர் அப்படின்னுவாங்க. அதே போல தொடரி அப்படின்னா என்னன்னா 100ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இதன் தொடரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 101. இத சக்சஸர் அப்படின்னுவாங்க. சரியா? 100ஓட சக்சஸர் என்ன அப்படின்னு கேட்டா 101, 100ஓட ப்ரெடியூசர் என்ன அப்படின்னு கேட்டா 99. சோ ஞாபகம் வச்சுங்க, ஒரு எண்ணுக்கான சக்சஸருக்கும் ப்ரெடியூசருக்குமான வித்தியாசம் என்னவா இருக்கும்? சரியா? அதாவது சக்சஸர் அப்படின்னா இது +1, ப்ரெடியூசர் அப்படின்னா இது -1. கரெக்டா? இத என்னன்னு சொல்லலாம்? தொடரி. இத முன்னின்னு சொல்லலாமா? நான் என்ன கேக்குறேன்னா 100ஓட சக்சஸர் 101, 100ஓட முன்னி என்ன? 99. இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்கான வித்தியாசம் என்னவா இருக்கும்? டிஃபரன்ஸ் 2ஆ இருக்கும். இது ஞாபகம் வச்சுங்க. 101ல 99 கழிச்சா 2 தானங்க, இதுதானே இதுக்கான வித்தியாசம். சோ ஒரு எண்ணின் முன்னிக்கும் தொடரிக்கும் உள்ள வித்தியாசம் 2. ஓகேவா? சோ அதனுடைய சக்சஸருக்கும் ப்ரெடியூசருக்குமான டிஃபரன்ஸ் எந்த நம்பரா இருந்தாலும் அதுக்கு என்னதான் இருக்கும்? டிஃபரன்ஸ் 2 தான் இருக்கும். சரியா? இந்த லாஜிக் புரியுதா? சோ நெக்ஸ்ட் இதுலயே வேற என்ன இருக்கும்? இதெல்லாம் சின்ன சின்ன கான்செப்ட், அதனால ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்
ஃபேஸ் வேல்யூ, இன்னொன்னு ஃபேஸ் வேல்யூ. அதாவது இத இடமதிப்பு அப்படின்னுவாங்க, இத முகமதிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இடமதிப்புனா என்ன, முகமதிப்புனா என்ன, ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5836 இப்படி ஒரு நம்பர் தராங்க. இந்த நம்பர்ல 8க்கான இடமதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறாங்க क्वेश्चनல. 8க்கான இடமதிப்பு, the place value of 8 in the number 5836 இப்படி தராங்க. ஓகேவா? क्वेश्चन புரியுதா? the place value of the number இல்லனா the place value of 8 in the number 5836 இப்படி क्वेश्चन தராங்கப்பா. 5836 என்ற எண்ணின் 8ற்கான இடமதிப்பு, 8க்கான இடமதிப்பு வேணும். இது எப்படி எழுதலாம்னா 6 × 1 எழுதலாமா, பிளஸ் 3 × 10 பிளஸ் 8 × 100 பிளஸ் 5 × 1000. இது தெரியும் நினைக்கிறேன். ஒரு காலத்துல இதை நம்ம எப்படி படிச்சிருப்போம், 1, 10, 100, 1000 இந்த மாதிரி தான் படிச்சிருப்போம். கரெக்டா? 1s, 10s, 100, 1000 இந்த மாதிரி தான் போயிருக்கும். சோ அப்படி படிச்சிருக்கும் போது இந்த 6ல என்னங்க அர்த்தம், இந்த 6ல 6 1 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். அதுதான் 6 × 1 எடுத்திருக்க. இந்த 3ல 3 10 ரூபாய் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இது பேரே 36. அந்த 30ன்றதுல 3 10 இருக்குல்ல, சரியா? சோ 3 10s எடுத்துக்கிற. இது 800, தமிழ்ல 800 அப்படின்னு படிக்கும் போது என்ன அர்த்தம், 8 × 100. இதுல 8 100 ரூபாய் இருக்கு. இங்க 5000, அப்ப 5 × 1000. கரெக்டா? அதுதானே சொல்லுவோம் 1, 10, 100, 1000 இந்த கான்செப்ட்ல வரும். ரைட்டா? இப்போ क्वेश्चन என்னன்னா 8இன் இடமதிப்பு என்னன்னு கேக்குறேன். 8ஓட இடமதிப்பு என்னன்னு கேக்குறேன்னா 8 இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்கு, 800 ரூபாய் இருக்கு. தயவு செய்து 100 ரூபான்னு கொடுத்துடாதீங்க சார். 8 வந்து 100 பிளேஸ்ல இருக்கு, கரெக்டா? 100ல இருக்கு, அதனால 100 ரூபாய் ஆன்சர்னு. அது 100 ரூபாய் இல்லைங்க, 8ஆல பெருக்குனா வரதுதான் அந்த இடத்துக்கான மதிப்பு. சரியா? சோ பிளேஸ் வேல்யூன்னும் போது இங்க 800. இதே क्वेश्चन 5க்கான இடமதிப்பு என்னன்னு கேட்டிருந்தா என்ன சொல்லுவீங்க, 5க்கான இடமதிப்பு 5000. 3க்கான இடமதிப்பு என்ன, 30. 6க்கான இடமதிப்பு என்ன, 6 தான். சரியா? சோ நெக்ஸ்ட் இப்போ இதுலயே கொஞ்சம் மாத்தி நான் என்ன செய்யறேன்னா இந்த மாதிரி ஒரு நம்பர் தந்துட்டு இப்படி தர. இதுல क्वेश्चन என்ன தெரியுமா, 6இன் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேக்குறேன். சரியா? 6இன் இடமதிப்பு. சோ இந்த எண்ணுல 6ஓட இடமதிப்பு, the place value of 6 in the number 48321.65 இப்படி இருக்கு. 6க்கு இடமதிப்பு என்னவா இருக்கும்? இப்போ இதை எப்படி எழுதலாம், 1 × 1 பிளஸ் 2 × 10 பிளஸ் 3 × 100 பிளஸ் இங்க 8 × 1000 பிளஸ் 4 × 10000. கரெக்டா? படிச்சு பாருங்க. 40000, இது ஒரு 8000, 48000மா, இது ஒரு 300, 48300, இது ஒரு 20, 48320, இது ஒரு 1, அதுதான் சேர்த்து 48321 சொல்றோம். கரெக்டா? சோ இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குல்லங்க, இது எப்படிங்க எழுதணும், 6 × இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரதும் நீ பிளஸ் போட்டுங்க தாராளமா. பிளஸ் போட்டு 6 × இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை இப்படி எழுதிப்போம். 6 வேணாம், பிளஸ் இங்க என்ன செய்யலாம்னா 6 × 1/10. இங்க எப்படி நம்ம என்ன செஞ்சோம், டைரக்டா 10ஆல பெருக்கணுமாங்க. இங்க ஃபர்ஸ்ட் நம்பரையே 10ஆல டிவைட் பண்ணோம். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா 10ல் 1 அப்படின்னுவாங்க. சரியா? 10ல் 1ன்னு. அதே போல ரெண்டாவது நம்பர் என்ன சொல்லலாம், 5 × 1/100ன்னு சொல்லலாம். புரியுதா பாருங்க? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரை 10ஆல வகுக்கணும், ரெண்டாவது நம்பரை 100ஆல வகுக்கணும். இதே மூணாவது நம்பரா இருந்தா அதை 1000ஆல வகுக்கணும். சோ சப்போஸ் இங்க
9ன்னு ஒரு நம்பர் வருதுன்னு வையேன், இதை எப்படி எழுதலாம்? 9 இன்ட்டு 1/1000 சொல்லலாமா? கரெக்டா? அப்போ 9க்கான இட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1001. கரெக்டா? 1001ல 9 இருக்கு. ரைட்டா? ஆனா ஆன்சர் சொல்லும் போது அது எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டா 1001 அந்த பிளேஸ்ல இருக்கு. சரியா? 1000th பிளேஸ்ல இருக்கு. ஆனா அதுக்கான ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை இப்படி சொல்லக்கூடாது, 9/1000 அப்படின்றது அதுக்கான ஆன்சரா இருக்கும். இல்லைன்னா இதை டிவைட் பண்ணி சொல்லுவாங்க, வகுத்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டோம்? 6க்கான இடமதிப்பு என்ன அப்படின்னு தானே கேட்டிருக்கேன். ஸோ 6க்கு இடமதிப்பு என்ன வருது? 6 இன்ட்டு 1/10ன்னு வருதா? கரெக்டா? ஸோ 6 இன்ட்டு 1/10 அப்படின்றத எப்படி எழுதலாம்? 6/10ன்னு எழுதலாமா? இந்த ஒரு 0 இருக்கப்பா, இந்த ஒரு 0வை கடைசியிலிருந்து ஒரு நம்பர் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா என்ன வரும்? 0.6ன்னு வரும். ரைட்டா? அப்போ 6ன் இடமதிப்பு 0.6. 5ஓட இடமதிப்பு என்னவா இருக்கும்? 0.05 இருக்கும். 9ன் இடமதிப்பு 0.009 இருக்கும். ஓகேவா? சோ லாஜிக் புரிஞ்சுங்க. எப்படி சார் இதை சொல்றீங்க? சிம்பிள்மா. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பராவே 6 இருக்கப்பா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்பரே 6னா இது 0.6. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரெண்டாவது நம்பரா 5 இருக்கா, அப்ப ரெண்டாவது நம்பர்ன்றதால ஃபர்ஸ்ட் நம்பர் 0, ரெண்டாவது நம்பர் அந்த நம்பரே. ரைட்டா? இதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் மூணாவது நம்பரா 9 இருக்கு. நான் என்ன செய்யறேன்? மீதி இருக்கிற 2 நம்பரை 0வா சேர்த்துட்டு மூணாவது நம்பரை அந்த 9ன்னு எடுத்துக்கிறேன். இவ்வளவுதான் லாஜிக். இதுதான் பிளேஸ் வேல்யூ. பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தாலும் இப்படிதான் கேட்பாங்க. சரியா? இங்க இருந்து வேற எப்படி சார் கொஸ்டின் கேட்கலாம்? இங்க இருந்து வேற எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றதும் சொல்றேன் பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 58. இதுல 82. இதுல கொஸ்டின் என்ன தெரியுமா? இந்த நம்பர்ல ஃபைண்ட் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8. 8க்கான பிளேஸ் வேல்யூ கேட்கிறேன். டைரக்டா 8க்கான பிளேஸ் வேல்யூ இங்க கேட்க முடியாது. ஏன்னா 2 இடத்துல 8 இருக்கு. கரெக்டா? எந்த 8க்கு சார் நான் ஆன்சர் போறது? ஒரு இடத்துல 8 வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கு, இன்னொரு இடத்துல 8 வந்து பாயிண்ட்டுக்கு முன்ன இருக்கு. ஸோ எந்த 8 நான் எடுத்துக்கிறது? ஸோ அதனால இந்த மாதிரி கொஸ்டின்ல பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8ன்னு டைரக்டா கேட்க மாட்டாங்க. ஆனா டிஃபரன்ஸ் ஆஃப் பிளேஸ் வேல்யூ ஆஃப் 8, 8ன் இடமதிப்பிற்கான வித்தியாசம் என்னன்னு கேட்கலாம். 8ன் இடமதிப்பிற்கான கூடுதல் என்னன்னு கேட்கலாம். 8ன் இடமதிப்பிற்கான பெருக்கற் பலன் என்னன்னு கேட்கலாம். சொல்றது புரியுதா? சோ எப்படி கேட்கலாம்? ஒண்ணு இதுக்கான கூடுதல் என்னன்னு கேட்கலாம். சோ 8ன் இடமதிப்பு இந்த இடத்துல என்னங்க இருக்கும்? 1, 10, 100, 1000. அப்ப இந்த இடத்துல இதுக்கான இடமதிப்பு 8000. ரைட்டா? ஏன்னா இது பக்கத்துல 3 நம்பர் இருக்கு. அப்ப இது 3 0ன்னு வைய 8000 வந்துடும். ரைட்டா? இந்த இடத்துல 8ன் இடமதிப்பு என்ன? இங்கதான் பாயிண்ட் வச்சு 00 சேர்க்கிறீங்க. பாயிண்ட் வச்சு ஃபர்ஸ்ட் நம்பரா இருக்கா, அப்ப 0.8. கரெக்டா? 0.8. சோ இதுல இங்க தான் 0, இங்க நான் என்ன செய்யணும்? 0ல 8 கழிக்க முடியாது. சோ கடன் வாங்குறேன். இது 10 9 ஆகும், 10 9 ஆகும், அகைன் 10 9 ஆகும். இந்த இடம் 10 ஆகுமா? 10ல 8 கழிச்சா 2. சரியா? மீதி என்ன இருக்கு? 7999.20 அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? 8ன் இடமதிப்பிற்கான வித்தியாசம் என்ன? The difference of place value of 8 in the number அப்படின்னு கொஸ்டின் கேட்டா இந்த மாதிரி போட்டு போலாம். சரியா? கடன் வாங்கி கழிக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்ற நம்பிக்கையில கொஞ்சம் ஸ்பீடா போட்டேன், அது பார்த்துங்க. சரியா? இதே கொஸ்டினை வேற எப்படி கேட்கலாம்? பிளஸ் பண்ணி கேட்கலாம், பெருக்கல் பண்ணி கேட்கலாம், மல்டிப்ளை பண்ணி கேட்கலாம். சரியா? எப்படி வேணா சொல்லலாம். எதை சொல்றாங்களோ அதை பண்ண போறீங்க. இப்போ இது மைனஸ் பண்ணமா, டிஃபரன்ஸ் கேட்டதால இது மல்டிப்ளைனா என்ன செய்வீங்க? 8000த்தையும் 0.8யும் பெருக்கி இருப்பீங்க. ஓகேவா? இதே கூட்ட சொல்லியிருந்தாங்கன்னா, கூடுதல்னு கேட்டிருந்தாங்கன்னா அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிருப்பீங்க. லாஜிக் இவ்வளவுதான். இது எல்லாமே தெரிஞ்சா பிளேஸ் வேல்யூ ஓவர்.
நெக்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ, முக மதிப்புனா என்ன சார்?